அனைவருக்கும் வணக்கம். நான் சில கிளிப்பிங்ஸ் போடுறேன், அது கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இப்போ நம்ம 2026 இருக்கோம். நாடு எவ்வளவோ வளர்ந்துருச்சு. ஆனால் எங்கள் ஊர் கிராம மக்கள்லாம் இந்த மாதிரி குடமாக தண்ணி எங்கே கிடைக்கும்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்க நிலமையில தான் இப்போ எங்கள் அரியலூர் மாவட்ட கிராம மக்கள்லாம் இருந்துகிட்ருக்காங்க. ஒரு மாதமாகவே தண்ணி இல்லைன்ற பிரச்சனை நிறைய சோசியல் நான் இப்போ அரியலூர் நேட்டிவாக இருந்தாலும் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் தண்ணி இல்லை அப்படிங்கிற பிரச்சனையை சொல்லிகிட்டே இருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் பிளாக்குறிச்சி, மண்ணொல்லி, ஆதிக்குடிக்காடு போன்ற கிராம மக்கள் எல்லாமே ஒரு மாதமாகவே தண்ணி இல்லைன்னு சொல்லி ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. குடிக்க கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சிட்டிலலாம் ஒரு நாள் தண்ணி வரலன்னா நம்மளால் இருக்க முடியாது. ஒரு மாதம் யோசிச்சு பாருங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க குடிக்க தண்ணி கூட இல்லாமல் மக்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம சிட்டியில் கூட கடையில் தண்ணி கேன் வாங்கிக்கலாம். அங்கே கிராமப்புறத்துலலாம் எப்படி கேன் தண்ணி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க? எங்கேருந்து போய் வாங்குவாங்க? எவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வருவாங்க? தண்ணி வரலன்ற பிரச்சனைக்காக நானும் மனு கொடுத்தேன். மற்ற மனுக்கள் எல்லாத்துக்கும் நான் மற்ற இது போக்குவரத்து துறைக்கு, சாலைக்கு எல்லாத்துக்குமே மனு கொடுத்தேன். எல்லாமே ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஆனால் இந்த தண்ணிக்கு ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு ஃபோன் பண்ணல, என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கவே. கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு நான் மனு கொடுத்தேன். அந்த நிலமையில தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. எங்கள் ஊரில் எம்எல்ஏ எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. ஓட்டு வாங்கினாங்க, ஜெயிச்சாங்க, கிளம்பி போயிட்டாங்க, அவ்வளோதான். அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. மக்களோட பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க பிரச்சனை கிடையாது. மக்களோட பிரச்சனை அவங்க பிரச்சனை கிடையாது, ஆளுங்கட்சியோட பிரச்சனை. இதெல்லாம் வேணும்னே ஆளுங்கட்சி மேலே ஒரு கெட்ட பேர் வரணும், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களானே எனக்கு தெரியல. இதுவே இப்போ அரியலூரில் டிவிக்கு ஆளுங்க ஜெயிச்சிருந்தா நாங்கள் போய் மக்கள் முன்னாடி அவங்களை கொண்டு போய் இவங்களுக்குலாம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் நிற்க வச்சு கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் இப்போ இருக்க எம்எல்ஏ என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவ்வளோ நியூஸ் நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன், ஆனால் இத்தனை ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட ஒரு பொறுப்பில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தயவு செஞ்சு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கிராம மக்களுக்கு நீர் ஆதாரத்துக்காக ஏதாவது ஒன்று தயவு செஞ்சு பண்ணுங்க. நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்தனாகிட்டையும் நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். தயவு செஞ்சு கிராமத்தில் இருக்க மக்களுக்கான குடிநீர் வழங்குறதுக்கான ஒரு அவசர கால தேவையை தயவு செஞ்சு பூர்த்தி பண்ணுவீங்க. நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவே நான் பதிவிடுறேன். நன்றி.